நுவிலி வெளியடை நேயர்களுக்கு சாய்சாவின் அன்பு வணக்கங்கள். இன்று தேர்தல் முடிவுகள் வெளியிடும் நாள். அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்ஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாள். எல்லோரும் ஒரு மாற்றத்தை வேண்டி காத்து கொண்டிருக்கும் நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த முறை தாவேகா என்ற புதிய கட்சி நடிகர் விஜய் ஆரம்பித்து போட்டியிட்டு இருக்கின்றார். எல்லோரும் பயங்கரமான அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் விமர்சித்து கொண்டிருக்கின்றனர். விமர்சித்து கொண்டு இருந்தனர் சொல்லலாம். இவர் பேசுகின்ற பேச்சில் முதிர்ச்சி இல்லை, அரசியல் அனுபவம் தெரியவில்லை, அரசியல் அடிப்படை தெரியவில்லை, இவர்களுடைய ஆர்வலர்களுக்கும் இவருடைய தொண்டர்களுக்கும் அரசியல் ரீதியான விளக்கங்கள் தெரியவில்லை, அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான விடைகள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவர்களுடைய கூட்டத்தில் சரியான பாதுகாப்பு இல்லை, அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் போய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை, அவங்களுக்கு நிவாரணம் தரலை, இப்படி அடுக்கடுக்கான விமர்சனங்கள். இவர் பேப்பரை பார்த்து தான் பேசுகிறாரு, நடிப்பு மாதிரி பேசுகிறாரு, அரசியல் அனுபவமாக பேசலை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இவர் செய்யறாரு. ஆனால் இவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லைன்னு கடுமையான விமர்சனங்கள், எதிர்ப்புகள் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம். என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் அனுபவங்கிறது கடுகளவு கூட கிடையாதுங்கிறது தான் உண்மை. இப்படி அரசியல் பிரமுகர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி நேரத்தில் பிரபல சோதிடர் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ரிசல்ட்டு, ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறது எல்லோரும் விஜய் தான் வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிச்சு. இதற்கு நடுவில் அரசியல் தெரியல, எங்களுக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு இளைய சமுதாயத்தினர் பப்ளிக்காக அவங்க ஊடகங்களில் எங்களுக்கு விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இளைஞர்களின் ஏகோபித்த ஆதரவு அலை சொன்னாலும் எப்பயுமே ஊடகங்களில் வருகின்ற கணிப்புகள் ஒன்றாக இருக்கும், ரிசல்ட்ஸ் வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் இது எப்படி இருக்குன்னு யூகிக்க முடியாத ஒரு நாளாகத்தான் இன்று இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளை கூட்டியிருக்கின்ற நாளாகத்தான் இருக்கின்றது. யார் அந்த நாற்காலியில் போய் அமர்வார்கள், யாருடைய கணிப்பு நடக்கப் போகின்றது, அரசியல் வல்லுநர்களின் கணிப்பு நடக்குமா, இல்லை எப்படி நடக்கும், வெறும் மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டுமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விடுமா அப்படிங்கிறது இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாள். சின்ன பிள்ளைங்களிலிருந்து எல்லோருமே பப்ளிக்காக விஜய் அண்ணா தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு பப்ளிக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் வருவார்னு நம்பிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த போல் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டிருக்கும் வாக்குகளின் எண்ணிக்கை எல்லாம் கொஞ்சம் முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிறது தாவேகா கட்சி. அதனால் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். இருந்தாலும் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. யார் வருவார், அப்படி ஒருவேளை தாவேகா வந்து விட்டால் இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.